கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மனைவியை கொன்ற கணவர் சடலத்தோடு உறங்கியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்க கேட்போம். ராஜேந்திர பிரசாத், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ராஜேந்திர பிரசாத். வணக்கம். அதாவது குமரி கருங்கல் அருகே மத்தியோடு பகுதியை சேர்ந்தவர் பபிதா முன் டார்வின் என்பவருடன் திருமணம் நடந்துள்ளது. இவர்களுக்கு 9 மற்றும் 7 வயது 2 மகன்கள் உள்ள நிலையில் பபிதா வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதாலும் அவருக்கு சற்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டதன் காரணமாக வீட்டோடு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபரை டார்வினை திருமணம் செய்து வைத்துள்ளனர். இதன் காரணமாக இவர்களுக்கு இடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடும் தகராறும் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை தனது 2 குழந்தைகளும் வீட்டின் அருகில் உள்ள பாட்டியின் வீட்டுக்கு அனுப்பியுள்ளனர். கணவன் மனைவி மட்டும் இருவரும் மட்டுமே வீட்டில் இருந்த நிலையில் இருவருக்கும் இடையே கூறப்படுகிறது. இந்த நிலை முதல் இரவு வரை வீட்டிலிருந்து யாரும் வெளியே வராத காரணத்தினால் அக்கம் பக்கம் கூடிய இரவு அவரது வீட்டிற்கு உள்ளே சென்றபோது வீட்டின் படுக்கை அறையில் பபிதா இறந்த நிலையிலும் அதன் அருகிலேயே டார்வின் படுத்த நிலையில் கிடந்துள்ளார். இந்த அந்த சத்தம் கேட்டு டார்வின் எழுந்து பபிதாவின் உடல் அருகே இருந்து தன்னை வீட்டோடு மாப்பிள்ளையாக வந்ததால் மனைவி மற்றும் மனைவியின் குடும்பத்தார் அவமதித்ததால் அவளை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாகவும் உடலை என்ன செய்வது என்று தெரியாமல் இரவு வரை காத்திருந்ததாகவும் கண்டு விவரங்களுக்கு நன்றி பிரசாத்.